நம்ம இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தரோட அனுபவத்தோடு ஆரம்பிக்கிறோம். அந்த ஒருத்தர் யாருன்னா அவர் ரமண மகரிஷி. ரமண மகரிஷி ஸ்கூல் படிக்கும் பொழுது மொட்டை மாடியில் படிச்சுட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா, அவருடைய பாடி படுத்துட்ருக்கு, தூங்கிட்டுருக்கிறார் ஆக்சுவலாக. அப்போ ஆனால் அவர் பாடி இருக்குது, தனியாக நிற்கிறாரு. ஃபிசிக்கல் பாடி படுத்துட்ருக்கு, சட்டில் பாடியில் நிற்கிறாரு. அப்புறம் அவரை பார்க்குறாரு. அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் பார்க்குறாரு, இது நான் தான், அது தெரியுது. ஆனால் அவர் தனியாக நிற்கிறாரு, பாடி தனியாக இருக்குது. அப்போ நான் யார் அப்படின்ற ஒரு டவுட் வந்தது அவருக்கு. அப்புறம்தான் அவர் கிளம்பி திருவண்ணாமலை நோக்கிய பயணம். அதுக்கப்புறம்தான் ஃபஸ்ட்டு அவருக்கு கிடைச்சது அவுட்டர் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மடம் அதுக்கு கல்கத்தாவில் இருக்குது. அதுக்கு முதல்ல நரேந்திரன் வராரு. அவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு கேட்குறாரு, நீங்கள் யாருன்னு அவர் தான் கேட்குறாரு. ராமகிருஷ்ணர் கேட்குறாரு, நீ யாருப்பா அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நான் பல இடங்களுக்கு போயிருக்கேன், ஆனால் யாரும் நான் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது சொல்லுங்கள் நான் யார் அப்படின்னு சொன்னார். அப்புறம் உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சீடனாக ஏற்றுக்கிட்டார். இப்போ சொல்லுங்கள், நீங்கள் யாருன்னா என்ன சொல்வீங்க? நீங்கள் யார்? ஹூ ஆம் ஐ? நான் யார்? யார்? நம்ம ஃபிசிக்கல் பாடி தான் கண்ணாடியில் பார்க்குறோம். அப்புறம் ஃபோட்டோவில் பார்த்தா கூட இங்கே உட்காந்துட்ருக்கேன், நின்றுட்டுருக்கேன், இதுதான் நான் அப்படின்னு நம்ம ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அதுதான் நான் நினைக்கிறோம். அதுதானே நான் நினைக்கிறோம். இப்போ ரமணருக்கு தனியாக பாடி பார்த்துருக்காரு. அப்போ அவர் யார்? இப்போ நான் அப்படின்றத எதை குறிக்குது அப்படின்னா, இந்த சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடி 5 எலிமெண்ட்ஸால் ஆக்கப்பட்டிருக்கு. நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னின்னு சொல்லக்கூடிய 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி. இந்த பொம்மையை ரன் பண்ணக்கூடிய பேட்ரி என்னன்னா சோல். அது இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த உடல் ஆக்டிவேட் ஆகுது. சோல் வெளியில் போனதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதை பாடின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? எரிச்சிடுறோம், இல்லைன்னா புதைச்சிடுறோம், ஏதோ ஒன்று செய்கிறோம். நான் அழிந்து போகக்கூடிய அந்த உடலா அல்லது அழிவற்ற உயிரா? யார் நானா? இப்போ இந்த மைக் இருக்கு, என்னுடைய மைக்குன்னு நான் சொல்கிறேன். நான் மைக் ஆக முடியுமா? இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நான் வேறு, மைக்கு வேறு. கண்ணாடியில் பார்க்குறேன், இந்த உடலை தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்குறோம். டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் சரியில்லைன்னு சொல்லுவோமா? எனக்கு உடம்பு வலிக்குது, நான் வலிக்கிறேன்னு சொல்லுவோமா? என்னுடைய உடம்பு வலிக்குதுன்னு சொல்லுவோமா? என்னுடைய உடம்பு வலிக்குதுன்னு யார் சொல்கிறாங்க? நான் சொல்கிறேன். அப்போ நான் உடம்பாக இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. இது மைக்கு வேறு, நான் வேறு. அதுபோல் என்னுடைய உடல் வலிக்குதுன்னு நான் சொல்கிறேன்னா நான் யார்? நான் கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியாது? உடலாக இருக்க முடியாது. நான் உடலிலிருந்து அப்பாற்பட்ட ஒரு சக்தி. அதை நம்ம சோல், ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் ப்ரெசன்ட் பண்ணாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க கொஞ்சம் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டால் தான் ஒரு ஃபாரினே போயிருக்கிறாங்க. அதனால்
ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவங்க. அதனால் ஒரு டைமண்ட் ரிங்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. இந்த டைமண்ட் ரிங்கை வந்து ஒரு கோல்டன் பாக்ஸில் வச்சு, அப்புறம் அதுக்கு மேலே ஒரு ரேப்பர் போட்டு, அதுக்கு மேலே ஒரு லேபிள் போட்டு அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அது வாங்கின ஃப்ரெண்டு வந்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு லேபிளை பார்க்குறாங்க, ரேப்பர்ஸ் பார்க்குறாங்க, அந்த பாக்ஸையும் பார்க்குறாங்க. ஆனால் பாக்ஸை திறந்து என்ன பண்ணலை, பார்க்கல. ஏன்னா அதுக்குள்ளே தான் என்ன இருக்குது, அந்த டைமண்ட் ரிங்கு இருக்குது. அப்போ இந்த லேபிள் வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு லேபிள் ஒட்டியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த உடலுக்கு. என்ன லேபிள் அப்படின்னா நேம், ஏஜு, அதுக்கப்புறம் என்ன படிச்சிருக்க குவாலிஃபிகேஷன், காஸ்ட், ரிலீஜியன், லாங்குவேஜ், நேஷ்னாலிட்டி, இதெல்லாம் லேபிள். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ரேப்பர் வந்து நம்ம என்ன என்ன பொசிஷனில் இருக்கிறோம், என்னெல்லாம் வச்சிட்ருக்குறோம், எந்த மாதிரியான ஒர்க் பண்ணுறோம், இல்லை என்ன பதவியில் இருக்கிறோம், இதெல்லாம் வந்து ரேப்பர். அந்த பாக்ஸ் வந்து உடல். இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்குறோம். கடைசி வரைக்கும் எதை பார்க்கல, எதை பார்க்கல, டைமண்டை பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும். அது ஒரு கோஹினூர் டைமண்டை வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. அப்படியே வாழ்ந்தே முடிச்சிடுறோம். சரிங்களா? ஆனால் அந்த நம்ம வந்து அந்த டைமண்ட் வரைக்கும் போயிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களும் என்னவா பார்த்துருப்போம், டைமண்டாக பார்த்துருப்போம். சிலர் லேபிள்லே நிற்கிறாங்க, சிலர் வந்து அதுக்கு மேலே போகிறாங்க, சிலர் பாக்ஸ் வரைக்கும் போகிறாங்க, அவ்வளோதான். அப்போ நான் யார் பார்க்கலாமா? இப்போ வந்து நான் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லைங்களா? நான் யார்? ஆத்மா. சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தாட்டை பற்றி கொஞ்சம் டச் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ யாருக்கெல்லாம் மனசே இல்லை கை தூக்குங்க. எனக்கு மனசே இல்லை அப்படின்றவங்க. மைண்ட்ஃபுல்னஸ் பற்றி பேசுகிறாங்க. முதல்ல மைண்டுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? வேணும்ல. மனசுனா என்ன? மைண்டு என்ன வேலை பண்ணுது? தாட் கிரியேட் பண்ணது. மைண்டில் வந்து எப்படி வந்து ஒரு கடல் அலை இருக்கு இல்லையா, கடலே எடுத்துக்கோங்களேன். கடலில் வந்து கண்டினியூஸாக என்ன வந்துட்டுருக்கு, அலைகள் வர்றது, டைடல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு அலை முடித்த உடனே நெக்ஸ்ட் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது, ஒன்று முடித்த உடனே நெக்ஸ்ட்டு. அது மாதிரி நம்ம மனசில் இப்போ நம்ம பார்க்குற சப்ஜெக்டு கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா எல்லாருக்கும் மனசு இருக்குது. சரிங்களா? மைண்டில் கண்டினியூஸாக தாட்ஸ் வருதா வரலையா? ஒரு தாட்டை முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு, அது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு. பகலில் எண்ணங்களாக வர்றது, நைட்டில் கனவாக வருது. ஆக மொத்தத்தில் இந்த அலைகளுக்கு என்ன கிடையாது, ஓய்வே கிடையாது. நான் ஸ்டாப் ப்ராசஸிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஆர்டினரியாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு எண்ணங்கள் எவ்வளோ வருது அப்படின்னா பர் டே ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த WHO அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனில் இதுவே வந்து தனியாக கால்குலேட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து 40,000 தாட்ஸ் வந்தது. இது எப்போனா 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ அதே ஆர்டினரி சராசரி மனிதனுக்கு 50,000 தாட்ஸ் வருது. சரிங்களா? ஏன்னா தாட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வருது. இது வந்து 50,000 60,000 மாறும் பொழுது டென்ஷன், கவலை அப்படிலாம் வரும்போது அது 60, 70, கோபம் வரும்போது 80, டிப்ரெஷன் வரும்பொழுது 1 லேக்லாம் தாண்டுது. பர் டேக்கு 1 லேக் மேலே தாட்டு வந்தால் என்ன ஆகும், என்ன ஆகும்? இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு லிட்டர் பாட்டிலில் வந்து கையில் பிடிச்சிக்க சொல்லிட்டாராம் அந்த சார். இது வந்து இந்த பீரியடு முடிகிற வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கணும்
அப்போ ஒரு பீரியடு முடிக்கும் பொழுது அவங்க அந்த 1 லிட்டரோட வெயிட் அதிகமாகுமா குறையுமா? வெயிட்டு சேம் தான், ஆனால் அவருக்கு எப்படி இருந்தது? மோர் வெயிட் அப்படின்னு ஃபீல் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் சொல்லிட்டாரு, ஆஃப் டே நீ வச்சுட்டே இருக்கணும் கையில். ஆஃப் டே கழித்து அந்த வெயிட் அதிகமாச்சா குறையுமா? அதிகமாச்சு. ஆனால் இந்த கை வந்து அப்படியே நின்று போச்சு. அவர் வந்து இப்போ நீங்கள் வச்சிடுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் செய்ய வச்சிருக்காரு. காலையிலேருந்து 4 hours கையில் பிடிச்சிட்டே நின்னார். இப்போ வந்து அந்த கீழே வைக்க முடியல. கையில் இருக்கிற பாட்டிலை பக்கத்தில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு தான் வந்து வாங்கினாங்க. சரிங்களா? கை அப்படி நின்று போச்சு கொஞ்ச நேரம். சரிங்களா? ஒரு 4 hours 1 லிட்டரு தான், ரொம்ப பெரிய வெயிட் இல்லை. அந்த பாட்டில் அப்படியே ஒரு 5 minutes அப்படியே நின்றுடுச்சு கை. இப்போ சொல்லுங்கள், உங்கள் மனசில் 4 years முன்னாடி நடந்த விஷயங்கள் அல்லது 20 years முன்னாடி நடந்த விஷயங்கள், அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்கள், இருக்கா இல்லையா? மனசு எவ்வளோதான் தாங்கும்? எவ்வளோதான் சகிச்சுக்கிறத சொல்கிறாங்களே, எவ்வளோதான் பொறுத்துக்கிறத? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல. டாலரன்ஸ் பவர்னு ஒன்று இருக்குது. அது எவ்வளோ சகிச்சுக்கலாம்? ஒரு மனிதனால் எவ்வளோ சகிச்சுக்க முடியும்? ஒரு ஹியூமன் பீயிங்கோட டாலரன்ஸ் பவர் எவ்வளோ? எவ்வளோ சகிச்சுக்கலாம் நம்ம? ஏதாவது இருக்கா லிமிட்டேஷன்? தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, பொறுமை கடலினும் பெரியது இல்லையா? அன்லிமிட்டட் டாலரன்ஸ் பவர். ஆனால் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம்? 5%, 10%. இப்போ வர ஜென்ரேஷன் 2%. டாலரன்ஸ் பவர் குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா? குறையுதா இல்லையா? இப்போ வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? அது எங்கே இருக்கும் அந்த பவர்ஸ்லாம்? யார்கிட்டருந்து வாங்குறது? அதுதான் இந்த மெடிடேஷன். சரிங்களா? அதனால் இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ். அதுதான் நான் யார். ரமணர் திங்க் பண்ண மாதிரி நாம் கூட திங்க் பண்ணியிருப்போம்ல. நம்ம சாதாரண மனிதன், அவ்வளோதானா நம்ம? இதுக்கு மேலே ஏதோ இருக்கிறோமா? சில கேள்விகளுக்கு பதில் இல்லாத கேள்விகள், அதுக்கு இன்றைக்கி நம்ம பதில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த ஃபேன் ஓடிட்டுருக்கு, லைட்ஸ் எரியுது. இது எல்லாத்துக்கும் ஆதாரம் என்னது? எலக்ட்ரிசிட்டி பவர். இது ஜென்ரலாக கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க, புரிஞ்சவங்க எலக்ட்ரிசிட்டி பவர். எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கிறதுனால தான் ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, மைக்கும் ஒர்க் ஆகுது. சரிங்களா? இப்போ கண்ணு மூலமாக பார்க்குறோம், சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காது மூலமாக கேட்குறோம், வாய் மூலமாக பேசுகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. திடீர்னு என்னமோ நடந்துருச்சு, ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. உங்கள் தூரத்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, மெசேஜ் வருது. நீங்கள் போய் பார்க்குறீங்க, பக்கத்தில் தான் இருக்காங்க, போய் பார்க்குறீங்க. அவங்க கண்ணு, காது, வாய் எல்லாம் அப்படி இப்படியே இருக்குது. ஒர்க் ஆகுமா? உயிர் பிரிஞ்ச உடல், அதில் வந்து கண்ணு இருக்குது, காது இருக்குது, வாய் இருக்குது, பேசுமா? காது கேட்குமா? உயிர் இருக்கிற வரைக்கும் தானே இந்த ஒர்க் நடந்துட்டுருக்கு. உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் அப்போ நான் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம், உயிர் தான், இந்த உடல் கிடையாது. இந்த உயிர் தான் கண்ணு மூலமாக பார்க்குது, உயிர் தான் காது மூலமாக கேட்குது, உயிர் தான் வாய் மூலமாக பேசுது. அப்போ நான் யார்? அந்த டைமண்டு. அப்போ டைமண்ட் வரைக்கும் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்கள என்னவா பார்ப்போம்? டைமண்டாக பார்ப்போம், சோலாக பார்ப்போம். அப்போ நம்ம ரோல் பார்க்க மாட்டோம் இல்லையா? அவங்க எந்த ரோல் ப்ளே பண்ணாலும் அந்த ரோல் ப்ளே பண்ணுறது யார்? ஒரு வேஷம் போட்டு ஒரு நடிகர் நடிக்கிறாரு, டாக்டராக இந்த ஃபிலிமில் டாக்டராக நடிக்கிறாரு,
நெக்ஸ்ட் ஃபிலிமில் இன்ஸ்பெக்டராக நடிக்கிறாரு. ரோல் மாறுது, ஆனால் ஆள் அதே ஆள் தானே, இல்லையா? இப்போ அது மாதிரி இந்த சோல் வந்து இந்த உடல் அப்படின்ற வேஷம் போட்டு இந்த உலகம் அப்படின்ற நாடக மேடையில் ஆளுக்கு ஒரு வேஷம் போட்டு நடிக்கிறோம். ஆனால் இந்த சோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா கரண்ட் மாதிரி கண்ணில் பார்க்க முடியாது. இந்த கண்களுக்கு அப்படி ஒரு பவர் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. எதெல்லாம் நம்ம பார்க்குறோம், மனிதர்கள், பில்டிங்ஸ் பார்க்குறோம், அப்புறம் அனிமல்ஸ் பார்க்குறோம், மரங்கள், செடி, கொடி எல்லாம் பார்க்குறோம். எல்லாமே ஒரு நாள் என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது, அழிய போகுதா? இந்த கண்ணால் பார்க்க முடியாதது ரெண்டே ரெண்டு தான். ஒன்று சோல், இன்னொன்று சுப்ரீம் சோல். ஆத்மாவையும் பார்க்க முடியாத, பரமாத்மாவையும் கண்ணில் பார்க்க முடியாது. கண்ணில் பார்க்கலன்றதுனால அது இல்லைன்னு அர்த்தம் ஆகாது. அதாவது கரண்ட் இருக்கிறதுனால தான் எல்லாம் லைட்ஸ் எது இது ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிசிட்டி பவர்னால எல்லாமே நடக்குது. நான் நம்ப மாட்டேன், கண்ணில் பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னால் வேணா அது ஏதாவது ஒயரை தொட்டு பார்த்து என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? ஷாக் அடிக்கும், அதாவது உணர முடியும், ஆனால் கண்ணில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியும். அதே போல தான் இந்த சோல், ஆத்மாவை ஃபீல் பண்ண முடியும். நான் ஆத்மான்றது, ஆத்மா வந்து கண்ணில் என்ன பண்ண முடியாத, பார்க்க முடியாத. சரிங்களா? இப்போ நான் இந்த உடல் அப்படின்ற வேஷம் போட்டு நடிக்க வந்தது எதுக்காக அப்படின்னா, என்னுடைய பூர்வ ஜென்மத்தோட பாவங்களில் கொஞ்சம் பெண்டிங் லிஸ்ட் இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு கொஞ்சம் புண்ணிய கணக்கை செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்காக தான் இந்த பர்த் எடுத்திருக்கோம். ஆனால் இங்கே வந்த உடனே முதல் வேலையாக என்ன பண்ணிட்டோம், எல்லாத்தையும் மறந்துட்டோம். பாஸ்ட், நேற்றுக்கு என்ன சமைச்சாங்க ஞாபகம் இல்லை, நேற்றுக்கு என்ன சாப்பிட்டோம் ஞாபகம் இல்லை. பூர்வ ஜென்மெல்லாம் ஞாபகம் இருந்தால் என்ன ஆகும்? ஏற்கனவே தாட்ஸ் வந்து பர் டேக்கு எவ்வளோ ஓடிட்டுருக்கு, 60,000 70,000 ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலாக எவ்வளோ ஓடணும் ஒரு நாளைக்கு, எவ்வளோ எவ்வளோ தாட்ஸ் ஓடணும் அப்படின்னா எவ்வளோ ஆக்ஷன்ஸோ அவ்வளோ தாட்ஸ் ஓடணும். ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 1000 வேலை செய்கிறோன்னா 1000 எண்ணங்கள் வந்தால் போதும், மேக்ஸிமம் 10,000 போதும். இது வந்து 1 lakhல நோக்கி போயிட்டுருக்கு. பிரச்சனைகளை நினைக்கும் போது வேஸ்ட் தாட்ஸோட ஸ்பீடு எப்படி இருக்குது, கொஞ்சம் ஓவர் ஸ்பீடாக இருக்குது இல்லையா? இப்போ இந்த நான் அப்படின்றது எதை குறிக்குது, இந்த சோல் குறிக்குது. அந்த உடல் வந்து ஜடமான உடல் தான். அந்த சோலும் உடலும் இணையும் பொழுது ஜீவாத்மா, அது வெறும் ஜீவன், இந்த சோல் சேர்ந்தது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த உடலை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உயிர் இல்லாட்டி இந்த உடலுக்கு என்ன கிடையாது, மதிப்பே கிடையாது, வேல்யூவே கிடையாது இல்லையா? உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்கு. அதில் கூட நம்ம சோல் பவரில் நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மேக்ஸிமம் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் மினிமம் யூசேஜ் எதுக்காகனா இந்த உடல் அழுகாமல் தடுக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ரெண்டாவது இந்த உடம்பை தூக்கிட்டு நடக்கிறோம். சரிங்களா? இன்சான் உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடல் எவ்வளோ 50 kg இருந்தாலும் சரி, 70 kg இருந்தாலும் சரி, அவங்கவுங்க உடம்புல அவங்கவுங்க தூக்கிட்டு நடக்கிறோம் இல்லையா? அந்த சோல் வெளியில் போயிட்டா ஒரு 10 பேர் தூக்குறாங்க, அப்போ கூட போனால் வெயிட்டு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ சோல் வந்து தன்னோட உடலை தூக்கிட்டு நடந்துட்டுருக்கு. சோல் தான் பார்த்துட்ருக்கு, கேட்குது, பேசுது. 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக காரியங்களை செய்கிறது ஆத்மா, சோல் தான். சரிங்களா? இன்னொரு விஷயம், இந்த சோல் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் அழுகாது. ஏன் வந்து உடனே பாடி எப்போ எடுக்கணும்னு ஏன் கேட்குறாங்க? அப்படி விட்டுட்டா என்ன நடக்கும்? ஒரு செப்பல் தைக்கிறான்னு எடுத்து வச்சுங்க, பிஞ்சு போன செப்பல் புதுசாக இருக்குது, தச்சிட்டா சரியாக பண்ணிக்கலாம். ஆனால் மறந்துட்டீங்க, ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து உங்கள் கையில் வருது வீடு க்ளீன் பண்ணும்போது. அப்போ நீங்கள் திருப்பி ஸ்டிச் பண்ணோம், போட்டுக்கலாம், இல்லை தூக்கியும் போடலாம். ஆனால் 2 months வந்து உங்கள் வீட்டில் பிஞ்சு போன செப்பல் இருந்திருக்கு. ஆனால் இந்த உடம்புல உயிர் போயிடுச்சுன்னா எவ்வளோ நாள் வைக்கிறாங்க? அந்த செப்பலுக்கு இருக்கிற ரெஸ்பெக்ட் கூட உடம்புக்கு இல்லை.
அப்போ நான் வந்து ஒரு சாதாரண அழிந்து போகக்கூடிய உடலா அல்லது அழிவற்ற ஆத்மாவா அப்படின்னா கண்டிப்பாக அழிவற்ற ஆத்மா தான். இப்போ இந்த உடல் வந்து ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் உடலை பார்க்கலாம், ஆனால் சோல் வந்து பார்க்க முடியாது, சட்டில் சூக்ஷ்மமானது, விசிபிள், இது இன்விசிபிள். இந்த பாடி வந்து மார்டல் அழியக்கூடியது, இது இம்மாற்றல், இது சோல். நாம் நினைக்க இம்மாற்றல்னால் கடவுளுக்கு மட்டும்தான் இம்மாற்றல், அவருக்கு தான் அழிவற்றவர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நாம் யார் கடவுளுக்கு? குழந்தைங்க இல்லையா? நம்ம எல்லாரும் இறைவனின் குழந்தைகள், சன் ஆஃப் காட். சரிங்களா? நம்மளுக்கு என்ன கிடையாது? அழிவு கிடையாது, நாமளும் இம்மாற்றல் தான். இது வந்து கீதையில் வந்து சொல்லப்பட்டிருக்கு செகண்ட் சாப்டரில். ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து கீதையில் இந்த போர்க்களத்தில் பாண்டவர்கள் கௌரவர்கள் நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் வந்து இவங்களோடலாம் போய் சண்டைலாம் போட மாட்டேன், இவங்கெல்லாம் யாருன்னா என்னோட ரிலேஷன் தான், அதனால் நான் சண்டை போடலை அப்படின்னு சொல்லும் பொழுது தான் அங்கே வந்து என்ன கீதா உபதேசம் ஆக்சுவலாக செகண்ட் சாப்டர்லேருந்து தான் ஆரம்பமாகுது. அப்போ சொல்லுவார், நீ வந்து யார்? நீ உடலை எடுக்க போறியா அல்லது உயிரை எடுக்க போறியா? அப்போ தான் இந்த விஷயம் சொல்கிறாரு. இந்த சோல் வந்து பார்த்திங்கன்னா கத்தியால் வெட்ட முடியாத, நெருப்பால் எரிக்க முடியாத, தண்ணியில் நனைக்க முடியாத, காற்றில் காய வைக்க முடியாத, நீ உயிரை ஒன்றுமே பண்ண முடியாத, நீ போடுற அம்பு உடல்லேருந்து உயிரை பிரிக்குமே தவிர உயிரை வந்து உன்னால் என்ன பண்ண முடியாத, அழிக்கவே முடியாது அப்படின்னு கீதையில் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்ம அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக திங்க் பண்ணல. நிறைய பேருக்கு கீதையை வந்து பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. சில பேர்கிட்ட இருக்கும் புக்கு, ஆனால் எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. விஷயம் வந்து என்னன்னா, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. இந்த காருக்கு வந்து எப்படி வந்து டிரைவர் வண்டி ஓட்டுறாங்களோ அதுபோல் இன்சான் உடல் அப்படின்ற வாகனம் இதை ஓட்டக்கூடிய டிரைவர் எங்கே உட்காந்துட்டு இருக்காருன்னா நெற்றியில். இந்த டிரைவர் பின்னாடி சீட்டில் உட்காந்து வண்டி ஓட்ட முடியுமா? ஏன் முடியாது? கண்ட்ரோல் சிஸ்டமே முன்னாடி தான் இருக்குது. டிரைவர் சீட்டு பக்கத்தில் தான், ஸ்டியரிங் வீல்லேருந்து எல்லாமே அங்கே தான் இருக்குது, பிரேக்லேருந்து எல்லாமே. ஃபுல் கண்ட்ரோல் எங்கே இருக்குது? இப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் எங்கே இருக்குது? இந்த உடலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? இந்த ஆத்மான்னு தெரியறதுக்கு முன்னாடி நாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்? இந்த உடலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? பிரெயின். பிரெயினோட அந்த ஒவ்வொரு நியூரானுக்கும் ஒரு ஒரு பர்டிகுலர் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருக்கிறாரு, இயற்கையாகவே இருக்குது. கண்ணு ஒன்று கண்ட்ரோல் பண்ணோம், காது ஒன்று கண்ட்ரோல் பண்ணோம், பிரெயின் செல்ஸ் மூலமாக உடல் ஒர்க் ஆகுது. சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த பிரெயினே கண்ட்ரோல் பண்ணுறது யார்? பிரெயினுக்கு ஆர்டர் கொடுக்கறது யார்? சோல். சரிங்களா? இப்போ பிரெயினே சோலோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த சோல் வந்து எங்கே இருக்குது? நெற்றியில் 2 புருவத்துக்கு மத்தியில் அரிசாண்டலாக ஒரு கோடு போடுங்க. அப்புறம் உச்சம் தலை சொல்லுவாங்க. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கடைசியில் தான் உச்சி கூடும். அந்த உச்சம் தலையிலேருந்து ஒரு வேர்ட்டிக்கலாக ஒரு கோடு போடுங்க. இது ரெண்டும் மீட் பண்ணுற ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா? அந்த பிளேஸில் தான் வந்து என்ன இருக்குது? சோல் இருக்குது. அதுக்கு அதாவது பிட்யூட்ரி கிளாண்டு பக்கத்துலேயே இருக்குது. அந்த பிட்யூட்ரி கிளாண்டு வந்து இந்த நியூரான்ஸ் இருக்குல்ல, பிரெயினோட எல்லா நியூரான்ஸ் செல்களோட முடிச்சு எது? பிட்யூட்ரி கிளாண்டு. அது மூலமாக பிரெயின் ஒர்க் ஆகுது, பிரெயின் மூலமாக இந்த உடல் ஒர்க் ஆகுது. ஆனால் இந்த பிட்யூட்ரி கிளாண்டுக்கு ஆர்டர் போடுறது யார்? சோல். இதுக்குள்ளே வந்து சோலில் இருக்கக்கூடிய 7 பேசிக் வேல்யூஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதாவது பீஸ், லவ், பிளிஸ், நாலேஜ், பியூரிட்டி, அதாவது பவர், பியூரிட்டி. இது சில இதெல்லாம் தெரியல. பவர் ஒன்று ஃபஸ்ட்டு, அப்புறம் பியூரிட்டி, ஹாப்பினஸ், அதுக்கப்புறம் வந்து லவ், பீஸ், நாலேஜ், இது அதுக்கப்புறம் பிளிஸ்.
அது வந்து இந்த 7 வேல்யூஸ் 7 சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணது. இன்னைக்கு சக்ராவுக்காக தனியாக வந்து யோகா என்னென்னமோ பண்ணுறாங்க, ஆசனாஸ், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம சோலோட பேசிக் வேல்யூஸை நம்ம ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வந்துட்டோம்னா இந்த எல்லா சக்ராஸும் என்ன ஆகிடும், ஆக்டிவேட் ஆகிடும். ஆனால் இந்த 7 வேல்யூஸ் எங்கே இருக்குது, எங்கே இருக்குது தெரியுமா? இதுதான் நம்ம தேடிட்டு இருக்கோம். கடவுளே மனசுக்கு நிம்மதி கூட, மனசுக்கு சந்தோஷத்தை கூட, இது கூட அதை கூட யார்கிட்ட கேட்குறோம்? கடவுள் என்ன சொல்கிறாரு தெரியுமா? என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே இப்போ வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு தப்பாக நினச்சிக்காதீங்க, மாத்தாசு ஒரு அம்மா வந்து எங்கே பைசா வச்சாலும் அந்த பையன் வந்து அந்த பைசா எடுத்து செலவு பண்ணிடுறான். அரிசியில் வச்சு பார்த்தாங்க, பருப்பில் வச்சு பார்த்தாங்க, அவசரத்துக்கு தேவைக்கு வச்ச இடம் அதெல்லாம் மீதி எங்கே வைக்கிறாங்கன்னு தெரியும் அவனுக்கு. எங்கே வச்சாலும் சரி, பீரோவில் வச்சாலும் சரி, ஷெல்ஃபில் வச்சாலும் சரி, இல்லை அரிசி பருப்பில் வச்சாலும் சரி, எங்கே வச்சாலும் எடுத்துடுறான். அவர் முக்கியமாக ஒரு இடத்துல அந்த அம்மா வைக்கிறாங்க. அப்புறம் அது அப்படியே பத்திரமா இருக்குது. அது என்ன இடம் தெரியுமா? என்ன இடம்? அவனோட ஸ்கூல் பேக் புக்கில் வச்சுருக்காங்க. அது ஒரு பேச்சுக்காக சொல்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. புக்கை எடுக்கிறது இல்லை அதுக்காக. புக்கை தவிர ஊர் உலகம் ஃபுல்லாக ஆராய்ச்சி. நம்ம தான் அது. நம்ம மனசுக்கு நிம்மதி வேணும், ஒரு மனசுக்கு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும், மனோபலம் வேணும் அப்படின்ட்டு நம்ம போகாத கோவிலே கிடையாது, நம்ம செய்யாத மெடிடேஷன் கூட கிடையாது. நிறைய இடத்துக்கு ட்ரை பண்ணியிருக்கோம், நிறைய ஆசிரமம் போயிருக்கோம், நிறைய இடத்துக்கு போயிருக்கோம். ஆனால் கடவுள் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒழிச்சு வச்சிருக்காரு. எங்கே தெரியுமா ஒழிச்சு வச்சிருக்காரு? ஒவ்வொரு மனிதனுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் இந்த குணங்கள் இருக்கு. சொல்லுவாங்களே, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைய. நான் தொலைச்சது எங்கே இருக்கு? எனக்குள்ளே இருக்கு. ஆனால் கொஞ்சம் சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது, கொஞ்சம் உள்ளே இறங்கணும் இல்லையா? நம்ம மற்றவங்கள பற்றி திங்க் பண்ணுறதுக்கே டைம் பற்ற மாட்டேங்குது. இப்போ இனிமேல் நம்மளை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணணும். நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் எதெல்லாம் இல்லைன்னு வெளியில் தேடிட்டு இருந்தோமோ அது எல்லாமே யாருக்குள்ளே இருக்குது? அவங்களுக்குள்ளே இருக்குது. இந்த இந்த நாலேஜ் இருக்கமோ இந்த 7 சிஸ்டம் இருக்குது, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், இம்யூனிட்டி, இது எல்லாமே வந்து ஒவ்வொரு குணங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆனால் இப்போ டைம் இல்லாத காரணத்தினால அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது மனசு ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 7 வேல்யூஸ் இருந்தால் அந்த 7 சிஸ்டமும் ஒழுங்காக ஒர்க் ஆகும். இது வந்து மைண்டு. இப்போ இது மனசில் வந்து தாட்ஸ் க்ரியேட் ஆகுது, சரிங்களா? எல்லாருக்கும் மனசு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து எங்கே போகுது அப்படின்னா இன்டலெக்ட். 3 விஷயம் இருக்குது எனக்குள்ள. எப்படி வந்து ஒரு ஆட்டம் அப்படின்னா அணு இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் 3 இருக்குல்ல. அதே போல் அந்த அணு மாதிரி தான் குட்டியாக ஆத்மா இருக்குது. இந்த சோலுக்குள்ளே என்ன இருக்குது? மைண்ட், இன்டலெக்ட், ரிசால்வ்ஸ், மனம், புத்தி, சுபாவம். இது 3மே எதில் இருக்குது? எனக்குள்ளே இருக்குது. அப்போ அந்த மனசு தான் நம்ம கடல் மாதிரி பார்த்தோம். அதனுடைய என்னது தாட்ஸ் கிரியேட் பண்ணுற ஃபேக்ட்ரின்னு கூட சொல்லலாம். ஏகப்பட்ட தாட்ஸ் மனசில் வருது. ஆனால் புத்தி வந்து எதுக்காக கடவுள் கொடுத்துருக்கிறாரு? புத்தியோட வேலை என்னது? டிட்டர்மினேஷன் பவர் வந்து புத்தியில் தான் இருக்குது. பகுத்தறியும் சக்தி, சரிங்களா? தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி. டிஸ்கிரிமினேஷன் பவரும் இருக்குது, அது தீர்மானம் செய்கிறதும் இதில் தான் இருக்குது, புத்தியில் தான் இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் பவரும் புத்தியில் தான் இருக்குது, சரிங்களா? யாராவது ஒரு தப்பு செஞ்சால் உடனே என்ன தெரியுமா கேட்பாங்க? உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா புத்தி நல்லா ஒர்க் பண்ணால் அவங்களால என்ன பண்ண முடியாது? தவறான செயலை செய்யவே முடியாது. மனசில் 1000 எண்ணம் வரலாம், ஆனால் புத்தி சரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நல்லது மட்டும்தான் செய்வோம், சரிங்களா? இந்த புத்தியிலே 2 விதமான புத்தி இருக்கு. ஆக்சுவலாக 3 சொல்லலாம்.
சத்தோ ரஜோ தமோ. சத்தோ பிரதான் அப்படின்னா ஒரு அன்னப்பறவை மாதிரி, இந்த கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து ரஜோ, ஒரு மனிதாபிமானம். அது தமோன்றது அதுலேருந்து கீழே எது செய்யக்கூடாதோ அதான் செய்வாங்க இல்லைங்களா. இது மாதிரி 3 விதமான புத்தி இருக்குது. அது சாத்வீகம், ராஜசம், தாமசம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் கடவுள் நம்மளுக்கு கொடுத்தாருல முதல்ல நம்மளை படைக்கும் பொழுது, அந்த புத்தி வந்து சத்தோ பிரதான புத்தி. சரிங்களா. இன்றைக்கி எப்படி இருக்காது, ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கும்போது எப்படி இருக்கும், புதுசாக இருக்கும், அப்புறம் மீடியம் ஆகும், அப்புறம் என்ன ஆகும், பழசாக இருக்கும். கடவுள் முதல்ல நம்மளை இந்த பூமிக்கு அமிச்சார்ல, அந்த ஃபோட்டோ பாருங்கள், நடுவில் ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஸ்வர்க்கம் இருக்கும் அந்த ஃபோட்டோவில். அங்கே லக்ஷ்மி நாராயணனுடைய ஃபோட்டோ இருக்கும். அவங்க தான் வந்து இந்த உலகத்திலே ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லலாம். டெய்டிஸ், ராமராஜ்யம்னு சொல்லலாம். அப்போ அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு வேறு யாருமே தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு சத்தோ பிரதான புத்தி இருந்தது. அப்போ இந்த உலகமே சுபிக்ஷமாக இருந்தது. சரிங்களா. இல்லை என்பது இல்லை நாங்கள் வாழும் நாட்டிலே. அப்படி இருந்த பூமி, பாரத பூமி இன்னைக்கு எப்படி இருக்கு, இந்த உலகமே சத்தோ ரஜோ தமோ கிராஸ் பண்ணது. சத்தோ பிரதான நிலையிலிருந்து சத்தோ ரஜோ தமோ வந்து இன்னைக்கு பொல்யூஷன், 5 தத்துவங்கள் எப்படி இருக்கு, லேண்டு பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். எல்லா பொல்யூஷனுக்கும் காரணம் என்ன தெரியுமா, மைண்டு பொல்யூஷன். மைண்டில் என்ன இருக்கணும்னு பார்த்தோம், அந்த 7 வேல்யூஸ் தானே இருக்கணும், அதுக்கு ஆப்போசிட்லாம் இருக்குது. ஜென்ரலாக என்ன இருக்கும் மனசில், மனசில் என்ன இருக்குது, இங்கெல்லாம் வந்ததுக்கே மெயின் காரணம் என்னது, துக்கம், அசாந்தி, கவலை, பயம், டென்ஷனு, கோவம், இதெல்லாம் இருக்கக்கூடாதோ அதுதான் இருக்குது. இதுதான் நம்ம மைண்டு பொல்யூஷனுக்கு காரணம். இதை முதல்ல சுத்திகரிக்கணும். இப்போ அந்த ஃப்ளைட்லலாம் பார்த்துருப்பீங்களே, அவங்க அந்த ஃப்ளைட்டில் போகிற பெட்ரோல்லாம் ஒயிட் பெட்ரோல் அப்படின்வாங்க. 3 முறை ரீஃபைண்டு பண்ணியிருப்பாங்க பெட்ரோலை, 3 ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால் அது வந்து சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் ஃபாஸ்ட்டாக ஃப்ளைட்டில் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம மனசை என்னைக்காவது சுத்திகரிச்சோமா, இந்த மனசே பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்க போகிறோம். எனக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இன்டலெக்டில் வந்து பார்த்திங்கன்னா தராசு காமிச்சிருக்காங்க. தராசு வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது, நான் இதை செய்யணுமா செய்யக்கூடாதா, செய்கிறதுக்கு முன்னாடி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி நம்ம ஒரு காரியம் செஞ்சால் அந்த செயல் என்னவாக இருக்கும், நற்செயலாக இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி அவசரப்பட்டு பேசிடுவோம், அப்புறமா யோசிப்போம் நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. எப்போ யோசிப்போம், செஞ்சதுக்கு அப்புறமா. அதுக்கு பேர் பக்ஷாதாபம். நான் அப்படி செஞ்சிருக்கக்கூடாது, ஏன் செஞ்சேனே தெரியல, நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. இது எப்போன்னா நம்ம முதல்ல வார்த்தைகளை பேசி முடிச்சிட்டோம், அப்புறமா நம்ம திங்க் பண்ணுறோம். அதனால் ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், யோசிக்கணும் இல்லையா. எந்த ஒரு ஆக்ஷனோ செய்கிறதுக்கு முன்னாடி கடவுள் சொல்கிறாரு, திங்க் பிஃபோர் திங்க். எண்ணங்கள் வர்றதுக்கு முன்னாடி கூட யோசிக்கணும். யோசிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காரியம் செய்யும்போது அந்த காரியம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்ல காரியம், நற்செயலாக இருக்கும். சரிங்களா. இப்போ புத்தி வந்து சத்தோ பிரதானமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், சுகர்மா அப்படின்னு சொல்கிறோம். புத்தி தமோ பிரதானமாக இருக்கும் பொழுது நம்ம செய்கிற செயல் எப்படி இருக்கும், விக்கர்மா, பாவம் செய்கிறோம். சரிங்களா. அப்புறம் நம்ம என்ன செய்கிறோமோ அது இம்ப்ரெஷன் நம்மளுக்குள்ளே ஸ்டோர் ஆகிடுது. இதுதான் என்னோட சுபாவம், இதுதான் என்னோட நேச்சர். கோவப்படுறதாங்க என்னோட நேச்சரு. இது நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. நாம் பேசினா பக்கத்து வீட்டில் வந்து கேட்பாங்க, சண்டை போடுறீங்களா, அவங்க வீட்டில் நேற்றுக்கு ஏதோ சண்டை நடந்துச்சு போல். இல்லை, என்னோட நேச்சரே அவ்வளோ சவுண்டில் தான் பேசுவோம். அப்போ அந்த நேச்சர் அப்படி ஆச்சு. தேவதைகள் எப்படி இருந்தாங்க, இவங்க சில பேசினா இவங்க தேவதை போல் பேசுகிறாங்க.
சிலர் பேசுனா ராட்சசி மாதிரி பேசுகிறாங்க. வித்தியாசம் இருக்குல்ல. எதனால் வித்தியாசம் வந்துச்சு? தேவதைகளும் மனித உருவத்தில் தான் இருக்காங்க, ராட்சசர்களும் மனித உருவத்தில் தான் இருக்காங்க. எதனால வித்தியாசம் வந்தது? ஆக்டிவிட்டீஸ், செய்யக்கூடிய செயல், பேசக்கூடிய விதம், பேசுகிற வார்த்தைகள். சரிங்களா? இப்போ நாம் எப்படி பேசணும்? தேவதைகள் போல் பேசணுமா இல்லை எப்படி பேசணும் அப்படின்றது சூஸ் பண்ணுறது யார் கையில் இருக்குது? புத்தியோட கையில் இருக்குது. கடவுள் நம்மளுக்கு நல்ல புத்தி கொடுத்துருக்கிறார். ஜென்ரலாக பப்ளிக்கில் கோவிலில் போய் என்ன கேட்பாங்க கடவுள்கிட்ட? கடவுளே நல்ல மனசை கொடு, நல்ல புத்தியை கொடு. சரிங்களா? ஏன்னா நல்ல புத்தி இருந்தால் தான் நல்ல செயலை நம்மளால் செய்ய முடியும். இப்போ இந்த நல்ல மனசில் இப்போ நீங்கள் வந்து கடல் பார்த்துருப்பீங்க, அலைகள் 2 அலை வருது, ஆண் அலை பெண் அலைன்னு சொல்லுவாங்க. எண்ணங்களில் 4 விதமான எண்ணங்கள் வருது. ஒன்று வந்து நெசசரி தாட்ஸ், 2வது வேஸ்ட் தாட்ஸ், 3வது பாசிட்டிவ் தாட்ஸு, 4வது நெகட்டிவ் தாட்ஸு. இப்போ வந்து எது நெசசரி தாட்ஸ் அப்படின்னா எது தேவையோ. இப்போ நீங்கள் இங்கே வரணும்னு நினச்சிங்க, அதுக்கப்புறம் தானே வந்தீங்க. நினைக்காம வர முடியுமா? சாப்பிடணும்னு நினைக்காம சாப்பிட முடியுமா? சரி தூங்கலாம் அப்படின்னு நினைக்காம தூங்க முடியுமா? ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் விதையாக இருப்பது எண்ணங்கள் தான். கண்டிப்பாக வேணும். ஆனால் இது நம்ம 5%லேருந்து 10% வரைக்கும் தான் நினைக்கிறோம். செகண்ட் வந்து வேஸ்ட் தாட்ஸ். அதுதான் வந்து பாஸ்ட் மறக்க முடியல. எப்பயோ நடந்தது, 1 இயருக்கு முன்னாடி நடந்திருக்கலாம் அல்லது 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கலாம். அந்த பாஸ்ட்னால தான் வேஸ்ட் வருது. ஒரு வீட்டில் இருக்கிற குப்பைங்க ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணிகிட்டே இருந்தால் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? 10 வருஷம் வேணாங்க, ஒரு 1 மந்த் கழிச்சே எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்ல வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா? அது 1 இயர் கழிச்சு எப்படி இருக்கும்? அதில் தேள் பாம்பு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வேஸ்ட் தாட்ஸ் வந்து நெகட்டிவ் தாட்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல்ல வேஸ்ட் தாட்ஸு, யாரோ உங்களை இன்சல்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போய் இப்படி சொல்லிட்டாங்களே, வேஸ்ட் தாட்ஸ் வருமா வராதா? ஏன் சொன்னாங்க? எதுக்காக சொன்னாங்க? இவங்க யார் என்னை போய் அப்படி சொல்கிறதுக்கு? எப்படி சொல்லலாம்? இந்த ஏன், என்ன, எவ்வாறு கொஸ்டின்ஸு. ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம கேட்க கேட்க வேஸ்ட் தாட்ஸ்னால ஒரு வலை பின்னுறோம். அந்த வலையில் சில சமயம் நாமளே விழுந்துடுறோம். நாம் பின்னிய வலையில், சிலந்தி வலை சொல்லுவாங்கள்ல, அது சிலந்தி வலையில் சிலந்தியே விழுந்துடும். அது மாதிரி நம்மளுடைய வேஸ்ட் தாட்ஸ்னால நாமளே அதில் விழுந்து வெளியில் வர முடியாமல், பிரச்சனையிலேருந்து வெளில வர முடியல. உடனே டாக்டர்ஸ்கிட்ட போகிறாங்க. அவர் வந்து டேப்லெட் கொடுத்து தூங்க சொல்லிடுறாரு. தூக்கம் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன்லாம் கிடையாது. நார்மல் தூக்கம் வேறு, மருந்து சாப்பிட்டு தூங்குறது. இதுக்கு வந்து சொல்யூஷன் எங்கே இருக்குது? எனக்குள்ளவே தான் இருக்குது. சரிங்களா? முதல்ல இந்த வேஸ்ட் தாட்ஸ் நினைக்கிறத குறைச்சிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? பாசிட்டிவ் தாட்ஸ். இந்த கீதையோட சாரம் என்னது? கீதையோட மெயின் சாரம் எது? நடந்ததோ நன்றாகவே நடந்தது. நிகழ்காலத்தில் தற்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ நன்றாகவே நடக்கின்றது. இனி என்ன நடக்கணும்னு ட்ராமாவில் இருக்கும். जो हुआ अच्छा हुआ, जो हो रहा है वो भी अच्छा, जो होने वाला है वो और भी अच्छा. அதனால் எல்லாமே நல்லது தான் நடக்குது. அது வந்து நம்ம ஊருக்கு அட்வைஸ் பண்ணுவோம், மற்றவங்களுக்கெல்லாம் சரி இது நல்லதுன்னு நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது ஏன் என்னால் நல்லதுக்குன்னு நினைக்க முடியாது? ஏன் முடியல? ரீசனிங்கில் போயிடுறோம். ப்ராப்ளத்துக்கு ரீசனிங்கில் போகிறோம். சொல்யூஷன் நம்மளுக்கு வந்து உடனே நம்ம டக்குன்னு ரீசனிங் போகாமல் இருக்கணும்னா இதில் ஏதோ நல்லது இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு யோசிச்சோம்னா சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடும். ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. ஒவ்வொரு ஒரு லாக் வாங்குறீங்க கடையில், கீயும் சேர்த்து தானே தராங்க. கீக்கு தனியாக பைசாலாம் கொடுக்கறது இல்லை. அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா கூடவே அதுக்கு என்ன இருக்குது? சொல்யூஷனாக இருக்குது. நம்ம சொல்யூஷனை யோசிக்கிறது பதிலாக ரீசனிங்கில் போகிறோம். ஏன் நடந்தது, எப்படி என்ன காரணமாக இருக்கும்,
ஆனால் அந்த சொல்யூஷனுக்கு போனோன்னா கொஞ்சம் நம்ம அந்தரும் முக்தால உள்நோக்கு முகமாக போகணும். அதுக்கு தான் மெடிடேஷன். மெடிடேஷனில் போகும்பொழுது கண்டிப்பாக நம்மளால் இந்த பாசிட்டிவ் தாட்ஸை டெவலப் பண்ணிக்க முடியும். பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். யாழ் மனசில் வச்சுருக்கோம்ல, அந்த 7 வேல்யூஸ், அதை வெளிக்கொண்டுட்டு வரணும். அதை விட்டுட்டோம்னா நெகட்டிவ் தாட்ஸ் தானே வந்துடுது. அதனால் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணம் வருது, இன்டலெக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிச்சுன்னா அடுத்த ஆக்ஷன் தான். அப்போ நம்ம என்ன ஆக்ஷன் செய்கிறோமோ அது சன்ஸ்காரமாக மாறுது, அது நம்மளுக்குள்ள ரெக்கார்டிங் ஆகுது. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், என்னோடய நேச்சரே அப்படி தான், என்னோடய சுபாவமே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நேச்சரை நம்ம ஒரு டிவைன் நேச்சராக மாற்றுறது யார் கையில் இருக்குது? நம்மளோட கையில் இருக்குது. சரிங்களா? இதுதான் சுப்ரீம் சோல். நம்ம ஒரு 5 நிமிஷம் நினைக்கலாமா? சுப்ரீம் சோல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆத்மாக்களின் தந்தை. அந்த திருமூலர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் வந்து சொல்லியிருக்காரா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம எல்லாருமே சோல், ஆத்மா அப்படின்ற குலம். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஒளியா பாயிண்ட் ஆஃப் லைட்டாக இருக்கார. அவரை நம்ம இப்போ நினைக்க போகிறோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க. ஏன்னா அந்த சுப்ரீம் சோல் தான் வந்து பவர் ஹவுஸ். நம்ம ஏற்கனவே சொன்னோம், நம்மளுக்குள்ள ஒரு பேட்ரி இருக்குது. அந்த பேட்ரி சோல் இருக்க, சோல் வந்து ஒரு பேட்ரி மாதிரி. பேட்ரி இப்போ கொஞ்சம் டிஸ்சார்ஜ் ஆகிருக்கு. ஃபுல் சார்ஜ் பேட்ரி. இப்போ நீங்கள் மொபைலே வெளியில் வரும்போது என்ன பண்ணுறீங்க, சார்ஜ் இருக்கான்னு பார்ப்பீங்க. இல்லை, ஃபுல் சார்ஜாக இருக்கும்போது மொபைலோட ஃபுல் அதை என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே யூஸ் பண்ணலாம். டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு, லோ பேட்ரி காட்டுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி உடலில் வந்து பவர்ஸ் இருக்கும்போது என்ன வேணாலும் வேலை பண்ணலாம். உடல் சக்தி குறையும் பொழுது சின்ன வேலையை கூட செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுபோல் மனசு. அப்போ நம்ம ஆத்மா அப்படிங்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணணும்னா யாரை நினைக்கணும்? பவர் ஹவுஸ், சுப்ரீம் சோல், காட் சிவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் ஒளியாக இருக்கிறாரு. அவரை நாம் மனசால் நினைக்கணும். அவர் தான் நம்ம அனைத்து ஆத்மாக்களின் தாயாகவும் தந்தையாகவும் இருக்கிறாரு. அவரை நம்ம நினைக்க நினைக்க நம்மகிட்ட பேட்ரி என்ன ஆகும், சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த டிவைன் வேல்யூஸ் நம்மளால் வெளிப்படுத்த முடியும். இப்போ சார்ஜ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், கடவுளை கனெக்ட் ஆகணும். சுப்ரீம் சோல் நிராகாரி, அவருக்கு உடம்பே கிடையாது. அஜென்மா அஷரீரி அப்படின்னு சொல்கிறோம். உடல் கிடையாது. பர்த் ரீபர்த்தில் அவர் வரமாட்டார். ஆனால் நம்மளுக்கு உடம்பு இருக்குது, பர்த் ரீபர்த்தில் வரும். இந்த வேஷம் விட்டால் அடுத்த வேஷமும் எடுக்க போகிறோம். ஆனால் நானும் அஷரீரி ஆத்மா தான். அப்போ அந்த சோல்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா சுப்ரீம் சோலை நினைக்கும் போது கனெக்ட் ஆகிடும். இப்போ வந்து திடீர்னு ஒரு லைட் எரியல, அந்த பல்பை வேற எங்கேயாவது போட்டோம்னா அங்கே எரியுது. இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, ஒரு கட்டாயிருக்கு, ஒயர் கட்டாயிருக்கு. பவர் சப்ளைலேருந்து வர ஒயரில் காப்பர் ஒயர் நீட்டிகிட்டு இருக்கு. லைட்லேருந்து வர ஒயரில் மேலே ரப்பர் ஓண்டாயிருக்கு, சுற்றி இருக்குது, ஸ்லீவோடு இருக்குது. கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்ட் ஆகுமா? ஒன்றில் ஸ்லீவோடு இருக்குது, ஒரு சைடு காப்பர் ஒயர் இருக்குது. கரண்ட்டு பாஸ் ஆகுமா? அப்போ என்ன பண்ணணும், ஸ்லீவ் எடுத்துட்டு அப்புறம் அதை காப்பர் ஒயர் கனெக்ட் பண்ணால் கரண்ட்டு பாஸ் ஆகும். நம்ம ஸ்லீவ்லாம் எடுக்க வேணாம், கான்ஷியஸில் மாற்றணும். இந்த ஆத்மா வந்து தன்னை பாடின்னு நினைக்கிறதில்ல, பாடி கான்ஷியஸை சோல் கான்ஷியஸாக மாற்றிக்கணும். அப்புறம் சுப்ரீம் சோலை நினைக்கும் போது கரண்ட் என்ன ஆகும், கனெக்ட் ஆகிடும். அப்புறம் பவர் ஹவுஸ்லேருந்து பவர் இறங்க ஆரம்பிச்சிடும். இது ரியலைசேஷன். ஒரே நாளில் வராது, பட் தொடர்ந்து அபியாஸ் பயிற்சி பண்ணும் பொழுது நம்ம சோல் அப்படிங்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு காலையில் ஒரு 5 மினிட்ஸ், ஈவினிங் 5 மினிட்ஸ் மெடிடேஷன். சோல்னு புரிஞ்சு சுப்ரீம் சோலை தாட் மூலமாக கனெக்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? நல்லா ஸ்ட்ரெயிட்டாக உட்காருங்க, ஃப்ரீயாக உட்காருங்க. நம்ம சொல்கிறத ரிட்டன் வாய் திறந்து சொல்ல வேணாம், மனசில் நினச்சிக்கோங்க. ஓம் சாந்தி. நான் 5 தத்துவங்களால் ஆக்கப்பட்ட
இந்த உடலுக்கு அதிகாரியாக நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் பிரகாசமான ஒளியாக பாயிண்ட் ஆஃப் லைட் நிராகாரமான ஜோதி ஸ்வரூபமாக நெற்றியில் வீற்றிருக்கின்றேன். இந்த உடல் என்னுடையதாகும். நான் ஆத்மா சுயராஜ்ய அதிகாரியாக நெற்றியில் இரு புருவங்களின் மத்தியில் வீற்றிருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்கு அழிவு இல்லை. நான் மரணமற்றவன். ஒளியாகிய நான் இந்த உடல் எனும் வேஷத்திலிருந்து புத்தியின் மூலமாக விடுபட்டு என்னுடைய உண்மையான வீட்டை நோக்கி இந்த உலக நாடக மேடையிலிருந்து விடுபட்டு பறந்து மேல் நோக்கி செல்கின்றேன். இந்த கட்டிடத்தை கடந்த விண்ணுலகில் என்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்கின்றேன். மேக கூட்டங்களை எல்லாம் கடந்து சூக்ஷ்ம உலகத்தையும் கடந்து பரந்தாமம், முக்திதாமம், சோல் வேர்ல்ட் என்று அழைக்கப்படும் ஆத்மா உலகத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றேன். இந்த முக்தி தாமம்தான் ஆத்மாவாகிய என்னுடைய சொந்த தாய் வீடாகும். செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படும் இந்த பொன் அம்பலம்தான் என்னுடைய வீடாகும். எங்கு பார்த்தாலும் செம்பொன் நிறமான கதிர்களால் சூழப்பட்டு காணப்படும் இந்த வீட்டில் தான் ஆத்மாவாகிய என்னுடைய தாயாகவும் தந்தையாகவும் விளங்கும் சிவபரமாத்மா வீற்றிருக்கின்றார். அந்த இறை தந்தையிடமிருந்து இறை அன்பை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். இந்த இறை அன்பானது மன காயங்களுக்கு மருந்தாக இருக்கின்றது. ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்துள்ள அன்பை விட கோடி மடங்கு அதிகமான இந்த இறை அன்பை பெறுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்கின்றேன். தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிறவியிலும் முற்பிறவிகளிலும் செய்த பாவங்களினால் ஏற்பட்டுள்ள இந்த பாவ கரைகளையும் இந்த பிறவியில் என்னுடைய மனசில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வருடக்கணக்காக என்னென்னலாம் மனபாரங்கள் சுமந்து கொண்டே இருந்தேனோ அந்த அனைத்து சுமைகளையும்
இறை தந்தையின் முன்பாக சமர்ப்பணம் செய்கின்றேன். பாபகட்டேஸ்வரனாக விளங்கும் ஈஸ்வரனிடமிருந்து வரக்கூடிய செந்நிறமான ஒளிக்கதிர்கள் அந்த அனைத்து சுமைகளையும் பஸ்மமாக்கி விடுகின்றது. என் உள்ளம் லேசாக இருப்பதை அனுபவம் செய்கின்றேன். பவர் ஹவுஸாக விளங்கும் ஆல்மைட்டி அத்தாரிட்டியிடமிருந்து சக்திகளை பெற்று நான் மாஸ்டர் சர்வ சக்திமானாக மாறுகின்றேன். அனைத்து தெய்வீக குணங்களான தைரியம், தூய்மை, மகிழ்ச்சி, அன்பு, அமைதி, ஞானம் மற்றும் பேரானந்தம் போன்ற அனைத்து குணங்களையும் இறை தந்தையிடமிருந்து பெற்று நான் சத்த சித்த ஆனந்த ஸ்வரூபமாக மாறுகின்றேன். இந்த பேரானந்தத்தில் மன நிறைவு ஏற்படுகின்றது. அத்தீந்திரிய சுகத்தை நான் அனுபவம் செய்தவாறே ஒரு தாய் கோழியானது பருந்திடமிருந்து தன்னுடைய குழந்தைகளை பாதுகாப்பதை போன்று இறை தந்தை என்னை சுற்றிலும் ஒரு ரக்ஷா கவச் பாதுகாப்பு கவசத்தை அணிவிக்கின்றார். நான் இறைவனின் முழுமையான பாதுகாப்பில் முழுமையான மன நிறைவோடு எனக்காக கொடுக்கப்பட்டுள்ள இந்த கதாபாத்திரத்தை சிறந்த முறையில் நடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் பூமியை நோக்கி இறங்கி வருகின்றேன். இந்த உடலில் இரு புருவங்களின் மத்தியில் வந்து அமர்கின்றேன். என்னிடமிருந்து ஆழ்ந்த அமைதியானது அலை அலையாக இந்த உலகம் முழுவதும் பரவுகின்றது. அனைத்து சகோதர ஆத்மாக்களின் உள்ளம் மன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் அடைகின்றது. அனைத்து ஜீவராசிகளும் அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் ஆகாயம் எனும் 5 தத்துவங்களும் ஆழ்ந்த அமைதி அடைகின்றன. இந்த முழு பிரபஞ்சமும் ஒரு அமைதி பூங்காவாக மாறிவிடுகின்றது. மீண்டும் பொன் உலகம் இந்த பாரதத்தில் பாரதமே ஸ்வர்க பூமியாக சதோ பிரதானமாக மாறுகின்றது. ஓம் சாந்தி.